தெய்வீகம் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இப்பொழுது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் முக்கியமான சில நாமங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இன்று அடுத்த நாமம் ஓம் ஈஸ்வராய நமக. அனைத்தையும் அடக்கி ஆள்பவர். ஈசன் என்றால் அனைத்துக்கும் மேலாக நின்று அனைத்தையும் பார்க்கும் பொருளாக இருப்பவன். ஈஸ்வரன் வேறு, மகாவிஷ்ணு வேறு அல்ல என்பார்கள். அந்த ஈஸ்வர ரூபமாக அனைத்தையும் அடக்கி ஆள்பவன், எல்லாவற்றையும் நடத்துபவன் அவனே. இந்த காலத்தையே தனக்குள் அடக்கியிருப்பவன் மகாவிஷ்ணு. அதை ஓம் ஈஸ்வராய நமக என்று கூறுவோம். அடுத்த நாமம் ஓம் ஆதித்யாய நமக. ஆதித்யன் என்றால் சூரியன். அந்த சூரியனுக்கு ஒளியை கொடுப்பவனே மகாவிஷ்ணு. சூரிய மண்டலத்தில் ஒளியாக இருப்பவன் மகாவிஷ்ணு. எனவே ஆதித்யாய நமக என்று கூறுகிறார் பீஷ்மர். அடுத்து ஓம் அமரப்பிரபுவே நமக. அமரர்களுக்கெல்லாம் தலைவர். இது பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்லப்படும். அதாவது குருவாயூர் கிருஷ்ணனின் அடியவர்கள் அவனை தவிர வேற எதையுமே நினைத்தது கிடையாது. குருவாயூர் கிருஷ்ணன்தான் அனைத்துக்கும் சகலம், அவனில் எல்லா தெய்வங்களும் அடக்கம் என்று கூறுவார்கள். அவர்களுடைய அடியார்களில் ஸ்ரீ நாராயண பட்டாத்திரி நாராயணியம் எழுதியவர், ஸ்ரீ பூந்தானம் நம்பூதிரி ஞானப்பனா என்ற ஒரு பாடல் எழுதியவர், ஸ்ரீ குரூர் அம்மா என்ற அடியவர்கள் எல்லாம் மிக முக்கியமானவர்கள். இதில் ஸ்ரீ பூந்தானம் நம்பூதிரி வெகு நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்து அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஸ்ரீ குருவாயூரப்பனின் அருளால் அந்த குழந்தைக்கு 1 வயது ஆகும்போது அந்த குழந்தைக்கு நாமகரண பேர் சூட்டுவதற்காக வீட்டில் விழா நடக்கிறது. அப்பொழுது குழந்தையை ஒரு ரூமில் படுக்க வைத்துவிட்டு மற்றவர்கள் வேலையில் ஆழ்ந்திருக்கும் போது யாரோ ஒருவர் தெரியாமல் அதன் மேல் ஒரு வெள்ளை நிற முண்டு, ஒரு துணி போட்டு விடுகிறார்கள். பின்னாடி வந்தவர்கள் எல்லோரும் அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அதன் குழந்தையின் மேல் அடுத்தடுத்து தங்கள் வேஷ்டியை, துணியை, கொடையை வைக்க அது மூச்சு திணறி இறந்து விடுகிறது குழந்தை. இது ஒரு கதை சொல்வார்கள். இன்னொன்று, கொதிக்கும் பாயாசத்திற்குள் அந்த குழந்தை விழுந்து விட்டது என்றும் சொல்வார்கள். ஆனால் அந்த குழந்தை இறந்து விட்டது. அதில் மிகவும் மனம் நொந்த ஸ்ரீ பூந்தானம் குருவாயூர் கோவிலுக்கு வந்து பகவானின் முன்னாடி உட்கார்ந்து அழுகிறார். அவருக்கு வேதங்களோ சாஸ்திர ஞானமோ கல்வி அறிவோ எதுவும் கிடையாது. எனக்கு தெரிந்தது நீ மட்டும்தான். நான் உன்னையே தானே நினைத்தேன், உன்னையே தானே வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஏன் நீ எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துவிட்டு உடனே பறித்து கொண்டாய் என்று அழும்போது குருவாயூர் கிருஷ்ணன் அவர் மடியில் ஒரு குழந்தையாக வந்து படுத்துக்கொள்கிறார். அப்பொழுதுதான் அவர் பாடுகிறார், ஸ்ரீ குருவாயூரப்பனே எனக்கு குழந்தையாக இருக்கும்போது எனக்கு எதற்கு மற்ற குழந்தை என்று கூறி அவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் ஞானப்பனா என்று மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடல்கள். அவர் தினமும் குருவாயூர் கோவிலில் அமர்ந்து பகவானின் நாமங்களை உச்சரிப்பது வழக்கம். அதில் அமரப்பிரபு சம்ஸ்கிருதம் தெரியாததால் அமரப்பிரபு என்பதை மரப்பிரபு மரப்பிரபு என்றே உச்சரிப்பார். அப்பொழுது நாராயண பட்டத்திரி அவரை மிரட்டுகிறார். நாராயண பட்டத்திரிக்கு தான் எழுதின நாராயணியம் பகவானாலேயே அங்கீகரிக்கப்பட்டது, ஒவ்வொரு முறையும் அதில் உள்ள ஸ்லோகங்களை பகவானே திருத்தி கொடுத்தார் என்ற ஒரு கர்வம் வந்துவிட்டது. தனக்கு அனைத்தும் தெரியும், சகல சாஸ்திர வித்தைகளையும் அறிந்தவன் என்ற ஒரு கர்வம் அவருக்கு. எனவே அவர் என்ன செய்துவிட்டார், பூந்தானம் கொடுத்த ஞானப்பனா நூலை படித்து பார்க்காமலேயே இதில் நிறைய இலக்கண பிழைகள் இருக்கிறது என்று கூறிவிட்டார்.
அப்பொழுது குருவாயூரப்பனை நேரில் தோன்றி பொய் சொல்லக்கூடாது, நேர்மையோடு நடக்க வேண்டும் என்று நாராயண பட்டத்திரிக்கு உணர்த்தி ஞானப்பனாவை படிக்க வைத்தார் என்பார்கள். இப்பொழுது இவர் அமரப்பிரபுக்கு பதிலாக மரப்பிரபு மரப்பிரபு என்றே உச்சரிப்பதை கேட்டு நாராயண பட்டத்திரிக்கு கோபம் வந்து விடுகிறது. தப்பாக நீ உளறுகிறாய், இந்த மாதிரி தவறாக உச்சரிப்பதாக இருந்தால் நீ இங்கு வர வேண்டாம் என்று கடினமாக கூறிவிடுகிறார். அப்பொழுது சன்னதியிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது. மரங்களுக்கு நான் தலைவன் இல்லை என்றால் பிறகு வேறு யார் அதற்கு என்று ஒரு குரல் கேட்கிறது. கிருஷ்ணன் கேட்கிறான், அமரப்பிரபு என்றால் தேவர்களுக்கு தலைவன் சரி, மரப்பிரபு நான் இல்லை என்றால் அந்த மரங்களுக்கு யார் தலைவன்? இந்த உலகில் இருக்கக்கூடிய அசையும் அசையா பொருள்கள் அனைத்துக்கும் தலைவன் அவன்தான். அசையும் அசையா பொருள்கள், உயிருள்ளவை உயிரற்றவை, நன்மை தீமை என்று அனைத்துக்கும் காரணம் ஸ்ரீ மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மா. நான் தான் எனும்போது மரங்களுக்கு யார் தலைவன் என்று கேட்கிறார். அதன் பிறகு தன்னுடைய தவறு உரிந்து நாராயண பட்டத்திரி தான் செய்து தவறு என்று கூறி அதன் பிறகு பூந்தானம் நம்பூதிரிக்கு உரிய அனைத்து மரியாதையும் அவர் கொடுக்கிறார். அதைத்தான் தேவா ஒரு பாசுரம் 1 2 மூர்த்தியாய் உறக்கமோடு உணர்வாய் என்று கூறுகிறது. 1 2 3 மும்மூர்த்திகளும் நீதான், உறக்கமோடு உணர்ச்சியாய் இருப்பதும் நீயே, 1 2 காலமாகி இரவும் பகலும் நீயே ஆகி ஞாலம் ஆற்றினாயே, இந்த உலகை படைத்தாயே என்று கூறுகிறார் ஆழ்வார். இனி அடுத்த நாமங்களை நாளை பார்க்கலாம்.